அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உச்சத்தில் சுக்கிரன் இனி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நிகழ உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக சனி பார்க்கப்படுகிறார். எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உச்ச சுக்கிர பயிற்சி காரணமாக நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் 3இல் உச்சம் பெறுவது தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சப்தம பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் அத்தனை பணிகளையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் கிடைக்கிறது. பொதுவாக சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பதே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் உச்சத்திற்கு வரக்கூடிய இந்த தருணம் என்பது இனி யாராலும் அசைக்க முடியாத உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்ச சுக்கிர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்கள ஓசை நிச்சயமாக கேட்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான தொழில் வியாபார சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அதிர்ஷ்டகரமாக பல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார். அதே சமயம் துரதிர்ஷ்டவசமாக 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவரது உச்சராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது எந்த இடமாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான காரியம், செல்வ செழிப்பு அதீதமாக நிறைந்து கிடைப்பது, திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற அனைத்தையும் சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது சுக்கிரன் மட்டும்தான். அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சுக்கிர திசை நடைபெறும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் சந்திப்பதற்கான யோகத்தை மற்ற கிரகங்களை விட நிச்சயமாக சுக்கிரன் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். எனவேதான் சுக்கிரனின் உச்சம் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சுக்கிரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களையும் கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சந்திரனுடன் இணையும் போது பண ரீதியான விஷயங்கள்ல மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க. புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை பல மடங்கு உருவாக்கி கொடுப்பார். பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவாருங்க. அதேபோன்று சனியுடன் இணையும் போது புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையுடன் கூடிய சௌகரியமான உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். புதனுடன் இணைந்தால் புத சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும். அப்படி கிடைப்பதால் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என இரண்டையும் சேர்த்து கொடுப்பதற்கான யோகம் புத ஆதித்ய மற்றும் புத சுக்கிர யோகத்தின் காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ராகு,
சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த உச்சம் என்பது மிக பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளிலும் துறைகளிலும் செலுத்தி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில விஷயங்களை அதீதமாக தெரிந்து கொண்டவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுக்கிரனின் அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதியும் தர்மாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தெறிகிறது. எனவே குடும்பத்தில் ஒருவர் மீது உள்ள ஒருவர் அன்பு அதிகரிக்கும், பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக செய்தாலும் மிக சிறப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கான யோகத்தை, பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருகிறார். அது மட்டுமல்லாது குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை கரைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிக சிறப்பாக பெற்றுத்தரப்போகிறது. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை பலர் செய்தாலும் அவற்றை உச்சம் பெற்ற சுக்கிரன் முறியடிக்கிறாருங்க. இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்திலும் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களது கடின உழைப்பிற்கும் நேர்மைக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, திறமையை வெளிப்படுத்தவில்லையே, பல தோஷங்கள் நம்மை ஆட்கொண்டு உள்ளது என்று வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் திறமையை வெளிக்கொணரப்பட்டு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அரசியல் துறையில் நம்பிக்கை அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான முறையில் செயல்படுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் சுகஸ்தானத்தில் குரு இருப்பதும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு.